Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து physics கிராஸ் கோர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நியூக்ளியர் ரியாக்டர். ஓகே, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து அட்டாமிக் பிசிக்ஸ் பார்த்தோம், நியூக்ளியர் பிசிக்ஸ் பார்த்தோம். அது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி நியூக்ளியர் பிசிக்ஸ் அதுல வந்து நீங்க செயின் ரியாக்ஷனா இருக்கட்டும், நியூக்ளியர் ஃபிஷனாக இருக்கட்டும், ஃபியூஷனாக இருக்கட்டும், அதுவே அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனாக இருக்கட்டும், கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஆட்டம் பாம்பு ரிலேட்டடாக எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான அதோட கண்டினியூவாக இருக்கக்கூடியது இது கண்ட்ரோல்டு. ஓகே, கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனில் அதுக்கான இருக்குது நியூக்ளியர் ரியாக்டர். அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீ பார்த்துடலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி வந்து 21. ஓகே, நம்ம பிசிக்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிற கண்டிஷன்ல இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்காம இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கறோன்னா மறக்காம அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, குறிப்பாக நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வாங்க இன்னைக்கானது போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நியூக்ளியர் ரியாக்டர். ஓகே, நியூக்ளியர் ரியாக்டர் என்ன, இதில் வந்து அரேஞ்சு வித் கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபியூஷன் தான். ஓகே, நடக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது இதுக்கான எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் நியூக்ளியர் ஃபியூஷன்ல தான் இதை அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபியூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு பயன்படுத்துகிறோம். ஓகேவா, அது அதோட எக்ஸாம்பிளை தான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, இது எதுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்சிருச்சப்ப அந்த நியூக்ளியர் ஃபியூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு செட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப் தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு. ஓகே, மெயினானது. ஓகே, இதுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இது என்ன பயன், இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறோம் இல்லையா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாக்குறதுக்காக, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைமரியாக நமக்கு பயன்படுத்த போகிறது வந்து இதுதான் மெயினானது. ஓகேவா, எலக்ட்ரிக்கல் கரண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கும், அடுத்து மெடிக்கல் இல்லையா, மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தேவையான ஐசோடோப்ஸ் உருவாக்குறதுக்கு தான் பயன்படுது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஐசோடோப்ஸ் மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுறது வந்து கோபால்ட்-60 இந்த கேன்சருக்கு நோய்க்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாமே இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மூலமா பண்ணக்கூடியது இதுதான். ஓகேவா, அதுதான் மெயினானது. ஓகே, அப்போ நியூக்ளியர் ரியாக்டர் என்ன, கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபியூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அந்த அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணுறது தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டரோட ஒர்க்கு. இதில் ஃபர்ஸ்ட் இதை வச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் நம்ம பண்ண போகிறோம். எலக்ட்ரிக்கல் லைட் எரியறதுக்கு பல்ப் கரண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் ரிலீஸ் பண்ணுறோம் பிரைமரியாக ஃபர்ஸ்ட். ஓகே, ரொம்ப முக்கியமாக பண்ணக்கூடியது. அடுத்து வந்து மெடிக்கல் சயின்ஸில் மெடிக்கல் ஃபீல்டுக்கு சில இதுக்கு நமக்கு பயனுள்ளதாக பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஐசோடோப்ஸ் உருவாக்குறதுக்கு, ப்ரொடியூஸ்ட ஐசோடோப்ஸ் உருவாக்குறதுக்கு பயன்படுது. எக்ஸாம்பிள் தான் இந்த கோபால்ட் இந்த மாதிரி இதெல்லாம் கேன்சருக்கான நோயெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் தைராய்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதை எடுக்கலாம் குணப்படுத்துறதுக்கான ஒரு மெடிக்கல் சயின்ஸ்குள்ளதும் பயனுள்ளதாக இருக்குது. ஓகேவா, இதில் மெயினாக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஃபியூல்ஸ் நீங்கள் பார்க்கும்போது யுரேனியம் 235, யுரேனியம் 239, புளுட்டோனியம். ஓகேவா, இதுதான் இந்த 3 தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல்ஸ். ஓகேவா, இது டைரக்டாக கேட்டுருவாங்க, நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது தனியாக கேட்டிருப்பாங்க, இது தனியாக கேட்பாங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ல ஃபியூலாக பயன்படுத்தக்கூடியது என்னது, யுரேனியம் 235, 236 இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டிருப்பாங்க. 235, 239 தான். அடுத்து புளுட்டோனியம் 239. இது 3மே இதுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூலா யூஸ் பண்ணக்கூடியதான். ஓகேவா, அப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல நம்ம பார்க்குற போது நியூக்ளியர் ஃபியூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுதான். அதனால தான் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ல இது வருது. அதோட அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம சொல்லக்கூடியதுதான். ஓகேவா, இது மூலியமா ஃபர்ஸ்ட் பிரைமரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் பார்க்கும்போது மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஐசோடோப்களை உருவாக்குறாங்க, ப்ரொடியூஸ் பண்றது ஐசோடோப்ஸ் உருவாக்குறாங்க. இது வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல சில இதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, கோபால்ட்-60 இந்த மாதிரி இதெல்லாம் கேன்சருக்கு இதெல்லாம் பயன்படுத்த பண்றது. இதுல என்ன ஃபியூல் யூஸ் பண்றாங்க, யுரேனியம் 235, 239, அடுத்து புளுட்டோனியம் 239. ஓகேவா, ஓகே வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாடுரேட்டர்னு என்ன, இப்போ அது வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னு நியூக்ளியர் ரியாக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ மாடுரேட்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபாஸ்டா வர்றது எல்லாமே ஸ்லோ பண்ணி விடும். ஓகேவா, அதாவது ஸ்லோ நியூட்ரனா மாற்றி கொடுக்கக்கூடியது தான் இந்த மாடுரேட்டரோட ஒர்க்கு. நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, செயின்ல இருந்து ஒரு நியூட்ரான் யுரேனியத்துல இருந்து பட்டு முன்னாடி நம்ம பார்த்தோம். பழைய வீடியோ நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மறந்துடாம பாருங்க. அதுலதான் அதோட செயின் ரியாக்ஷன் இருக்க, கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனா இருக்கட்டும், அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனா இருக்கட்டும், நியூக்ளியர் ஃபியூஷனா இருக்கட்டும், ஃபியூஷனா இருக்கட்டும், அது பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா, இப்போ நமக்கு ஒரு நியூட்ரான்ல இருந்து பட்டு யுரேனியத்துல பட்டு அது 2 ஸ்பிளிட் ஆகும் நம்ம பார்த்திருப்போம். ஓகே, 2 ஸ்பிளிட் ஆகுது நம்ம பார்த்திருப்போம். அப்ப அந்த ஸ்பிளிட் ஆகுதுல ஃபர்ஸ்ட் வரும்போது ஸ்லோவாக வரும். ஓகேயா, ஸ்லோ நியூட்ரனா வருது. ஃபர்ஸ்ட் இந்த நல்ல கிரீன் இருக்கு இல்லையா,
டார்க் கிரீன் வந்து ஸ்லோ நியூட்ரான். ஓகேவா, ஸ்லோ நியூட்ரான் வருது. அப்படியே யுரேனியத்துல பட்டோன்னே அது ஃபாஸ்ட் நியூட்ரானா மாறுது. இதுல பட்டோன்னே ஃபாஸ்ட் நியூட்ரான் ஆகுது. இது லைட் கிரீன் கலரா இருக்கா. பட்டோன்னே இது நடுவுல அடுத்தது வர்றதுக்கு நடுவுலையும் நம்ம மாடுரேட்டரை வச்சு நம்ம அதை ஸ்லோ நியூட்ரானா மாத்திருவோம். மாடுரேட்டர் வச்சுன்னா ஸ்லோ பண்ணிடுவோம். அப்ப இங்க வந்து மறுபடியும் ஸ்லோ ஆயிடும். ஓகேவா, மறுபடியும் ஸ்லோ நியூட்ரானா மாத்திட்டோம். மறுபடியும் யுரேனியம்ல டச் பண்ணு, மறுபடியும் ஃபாஸ்ட் நியூட்ரானா மாறும். ஃபாஸ்ட் நியூட்ரானா மாறுது இல்லையா, ஃபாஸ்ட் எனர்ஜி. அப்புறம் மறுபடியும் இங்க ஒரு மாடுரேட்டர் நம்ம வச்சிருப்போம். ஓகே, மாடுரேட்டர் வச்சு ஸ்லோ பண்ணிட்டே இருப்போம் கண்ட்ரோல்ல வர்றதுக்கு. ஓகேவா, அப்படிதான். ஓகேவா, இதுதான் இதோட மாடுரேட்டரோட பெனிஃபிட்ஸ். ஓகேவா, பாருங்க, ஃபாஸ்ட் நியூட்ரான் will not efficiently காஸ்ட் ஆஃப் ஃபிஷன், அதாவது ஃபாஸ்டா போய் படபடன்னு எதுவுமே உடஞ்சி அதிகமா ஃபிஷன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை ஸ்டாப் பண்றது தான் இதோட ஒர்க்கு. ஓகேவா, மாடரேட்டர் ஒர்க்கு. ஓகேவா, டிகிரீஸ் த எனர்ஜி ஆஃப் த நியூட்ரான், அதோட எனர்ஜி வந்து டிகிரீஸ் பண்ணுது, ஸ்லோவாக்கி விட்டுருது. ஓகே, இன்க்ரீஸ் ஃபாஸ்டா போக வேண்டியதை ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஓகே, அதுதான் மாடரேட்டரை ஒர்க்கு. ஓகே, அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. டிகிரீஸ் த எனர்ஜி ஆஃப் த நியூட்ரான், நியூட்ரானோட எனர்ஜியை டிகிரீஸ் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாம அதை ஸ்லோ பண்ணி விட்டுரும். எனர்ஜியை டிகிரீஸ் பண்ணி விட்டுரும், அதே மாதிரி ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஸ்லோ பண்ணி விடும். அப்படியே தான், அதனால அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது. ஓகேவா, இது முக்கியம். அப்போ இதுல லிக்விடா என்ன யூஸ் பண்றாங்க, மாடரேட்டருக்கு இதை யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர் அண்ட் கிராஃபைட், D2O அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹெவி வாட்டர் அண்ட் கிராஃபைட் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த ஸ்லேட்லயே ரொம்ப முக்கியமானது இது ரெண்டு தான். இந்த தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டுமே தான். ஓகேவா, ஓகே, ஹெவி வாட்டர் ஃபியூலை யூஸ் பண்ணக்கூடியது. ஹெவி வாட்டர் மாடுரேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர் கிராஃபைட். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்க. இது ரொம்ப 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 முக்கியம். எல்லா எக்ஸாம்லையும் நிறைய எக்ஸாம்ல கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ மாடுரேட்டர் என்ன பண்ணுன்னா, அதாவது அந்த எனர்ஜி வந்து டிகிரீஸ் பண்ணி கொடுக்கும், நியூட்ரானோடைய எனர்ஜி வந்து டிகிரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ பண்ணி விட்டுரும், ஃபாஸ்ட்டாக வர்றதை ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஓகேவா, அதுதான். அதனால ஃபாஸ்ட்டாக போகிற நியூட்ரான்ஸோட அதோட எஃபிஷியன்சியை குறைச்சி விட்டுறது தான் இதோட ஓகே, எஃபிஷியன்சியை குறைச்சி விட்டுரும். will not efficiently cause of the fusion. நல்லா ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுல்ல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் இதாகாது. அப்போ கண்ட்ரோல் வந்துடும். அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் ஹெவி வாட்டர் கிராஃபைட்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இது விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, மாடுரேட்டர்ன்றது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ராட். ஓகேவா, இப்போ மாடுரேட்டர் வந்து நமக்கு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஓகேவா, அப்போ கண்ட்ரோல் ராடு, இது ரெண்டும் மெயினான முக்கியமானது இது தான். ஓகே, வேற எது இல்லை. அதில் வந்து மாடுரேட்டர், அப்புறம் கண்ட்ரோல் ராடு, அப்புறம் கூலர், இந்த மூணு தான் இருக்கும். நம்ம அந்த அடுத்தது பார்க்க முடியாது கண்ட்ரோல் ராடு. இந்த கண்ட்ரோல் ராடுன்ற போது நம்மளுக்கு ப்ரிவெண்ட்டாக பண்ணும். அந்த செயின் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, அது டூ குயிக்காக நடந்துடும். வேப்பன் வந்து டூ குயிக்காக நடந்துடும். இது வந்து எக்ஸஸ் நியூட்ரான் வந்து அப்சர்வ் பண்ணி உறிஞ்சிக்கிறோம். அங்கே வந்து கொஞ்சம் எனர்ஜியை ஸ்லோ பண்ணி விடும், பட் ஆனால் ஸ்லோவாக மூவ் பண்ணி விட்டுரும். எனர்ஜியை டிகிரீஸ் பண்ணி விட்டு மூவ் பண்ணி விட்டுரும். ஆனால் இங்கே எக்ஸஸாக இருக்க நியூட்ரான் எல்லாம் அப்படியே நியூட்ரான் எல்லாம் கண்ட்ரோல் அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா, எக்ஸஸாக இருக்கிறது நியூட்ரான் எல்லாமே அப்சர்வ் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது அடுத்து வரும்போது ஓகே, ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் த நியூட்ரானை அவைலபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கு தேவையான அந்த ரியாக்ஷனுக்கு தேவையானது மட்டுமே பண்ணிவிடும். ஒன்னே எவ்வளோ தூரம், இப்போ ஒரு 3 வருதுன்னா, இப்போ 3 வருதுன்னா 2 கண்ட்ரோல் பண்ணி எடுத்துரும். 1 மட்டும் தான் போகும், 1 மட்டும் தான் மூவ் பண்ண விடும். அப்போ அந்த மாதிரி தேவையில்லாத அந்த தேவை கம்மியானது மட்டும் எவ்வளோ தூரம் ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை மட்டும் விட்டு அந்த ரியாக்ஷனுக்கு தேவையான ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு மற்றது எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். அந்த எக்ஸஸ் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கிறோம், தேவையில்லாதெல்லாம் எடுத்துரும், நியூட்ரான்லாம் ரிஞ்சு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதுதான் இந்த கண்ட்ரோல் ராட் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. செயின் ரியாக்ஷன் வேகமாக, செயின் ரியாக்ஷன் முன்னாடி பார்த்துக்கோங்களேன், செயின் ரியாக்ஷன் வந்து கடற்கடன்னு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். உள்ள பட்டு டக் 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 அதுவும் ஸ்ப்ளிட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த இது வேகமாக, அதுவும் அது எல்லாமே நடக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துடும். அது எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துடும். அந்த ஃபிஷன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக குயிக்காக நடந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அதுக்கான இதுதான் இந்த கண்ட்ரோல் ராடு. மாடுரேட்டர்ன்றது ஃபாஸ்ட்டாக வர்றதை வந்து நமக்கு நியூட்ரான் வந்து ஸ்லோ நியூட்ரானாக மாற்றி கொடுத்துரும். ஃபாஸ்ட்டாக வர்றதெல்லாம் ஸ்லோவாக மாற்றி கொடுத்துரும் மாடுரேட்டர். ஆனால் கண்ட்ரோல் ராடுனாலும் தேவையில்லாத நியூட்ரான்ஸ்க்கு மேலே இருக்கிறது, எக்ஸ்ட்ரஸாக இருக்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எடுத்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே, ரெடியூஸ் பண்ணிடும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அதாவது ஜஸ்ட் என்ன உனக்கு தேவையானது இருக்கும், அந்த ரியாக்ஷன் நடக்குது என்ன இருக்கும், அவைலபிள் டு கண்டினியூ ரியாக்ஷன். ஒரு இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு தேவையானது மட்டும் போதும். மினிமம் நம்பர் இருந்தால் போதும். ஃபிஷன் 1 அந்த மாதிரி. இப்போ 3 இருக்குன்னா இங்கே 3 இருக்கு, அப்போ 2 வந்து லாக் பண்ணிடும், அப்சர்வ் பண்ணி எடுத்துடும், 1 மட்டும் போனால் போதும். அந்த மாதிரி. ஓகே,
அதுதான் இந்த கண்ட்ரோல் ராடோடைய பெனிஃபிட்ஸ். ஓகே ஒர்க்கு. அப்போ இது இந்த கண்ட்ரோல் ராடு என்ன மெட்டல் வச்சு என்ன அலாய் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா காட்மியம் அண்ட் போரான். இதுதான் முக்கியமானது. இது கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கண்ட்ரோல் ராடு அதாவது நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ராடோட மெட்டீரியல் என்ன, எது மூலியமா மேட் பண்ணியிருக்காங்க, அந்த ராடு ஆன மெட்டீரியல் என்ன அப்படின்னா காட்மியம் போரான். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காட்மியம் போரான் எல்லாமே கையில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. காட்மியம் போரான். ஓகேவா. அப்போ இந்த கண்ட்ரோல் ராடு வந்து எப்பயுமே அந்த செயின் ரியாக்ஷன் வந்து வேகமாக நடந்துடும். இதை ப்ரிவென்ட் நடக்காம விடுறத ஒரு ப்ரிவென்ட் ஆக்ஷனாக பார்த்துக்கிறோம். ப்ரிவென்ட்டாக பாதுகாத்துக்கிறது தான். அதே மாதிரி ரெடியூஸ் பண்ணும், நம்பர் ஆஃப் நியூட்ரான் ரெடியூஸ் பண்ணும். அதிகமாக இருக்கிறது எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி எக்ஸஸ் நியூட்ரான் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுவோம் அதை. ஓகேவா. அப்போ அந்த ராடு மேட் பண்ணுறது எதில் உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா காட்மியம் அண்டு போரான் மூலியமா பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் கூலண்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஹீட் வந்துருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான், அப்சர்வ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கூலண்ட். ஓகே ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்ற சமயத்தில் தான் நம்ம இந்த கூலண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா. ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த கூலண்ட் யூஸ் பண்ணுறது. ஓகேவா. டூரிங் ஃபிஷன் டைமில் ஒரு நிறைய இது நடக்குது, அங்கே ஒரு ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ அதை அப்சர்வ் பண்ணி கொண்டு வரணும் இல்லையா, கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த கூலண்ட் ஊற்றுறது. ஓகேவா. டு அப்சர்வ் தி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு டூரிங் ஃபிஷன். ஓகேவா. இதுதான் இந்த கூலண்டோடைய பெனிஃபிட்ஸ். இந்த கூலண்டாக பயன்படக்கூடிய லிக்விட் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஹெவி வாட்டர் T2 சொல்லி சொல்லுவாங்க. தெரிஞ்சுங்க, வாட்டர் ஹெவி வாட்டர் தான் கூலண்டாக யூஸ் ஆகுது. இதுவுமே கேட்டிருக்காங்க. இதுவே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா. இப்போ இந்த கூலண்ட்ல இதுதான். அப்போ மாடுரேட்டர் நீங்கள் பார்க்குற போது நமக்கு இடையில அதாவது ஸ்லோ நியூட்ரானா வருது, அது வந்து யுரேனியம்ல பட்டு ஃபிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் நியூட்ரானா மாறுது, ரெண்டு தான் ஸ்பிளிட் ஆகி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அப்போ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது அந்த மாடுரேட்டர். அந்த ஃபாஸ்ட்டாக வர நியூட்ரானை ஸ்லோ பண்ணி கொடுத்துருவோம், அந்த எனர்ஜி டிகிரீஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக பண்ணி விட்டுரும். ஓகேவா. அதுதான் அதே இது. அதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர் அண்ட் கிராஃபைட்டு. ஓகே ஹெவி வாட்டர் கிராஃபைட் இதுதான் மாடுரேட்டராக பண்ணக்கூடியது. கண்ட்ரோல் ராடுன்ற போது அது எக்ஸஸா இருக்கக்கூடிய நியூட்ரானை வந்து அப்சர்வ் பண்ணிடும், அதே மாதிரி ரிடியூஸ் பண்ணிடும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து தேவையில்லாத ரிடியூஸ் பண்ணிடும். ஓகே ரிடியூஸ் பண்ணிடும். இது ப்ரிவென்ட்டா, அதாவது செயின் ரியாக்ஷன் நடக்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் நடந்துடும். இது நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ட் ஆக்ஷனாக தான் இந்த கண்ட்ரோல் ராடு பயன்படுது. இந்த கண்ட்ரோல் ராடு எதாவது பண்றாங்கன்னா காட்மியம் அண்ட் போரான் மூலியமா பண்றாங்க. ஓகேவா. அப்ப கூலண்ட் ஆகின்ற போது நம்ம ஒரு அமௌண்ட், அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் போது இந்த ஃபிஷன் டைம்ல அதை அப்சர்வ் பண்ணக்கூடியது தான், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த கூலண்ட் யூஸ் பண்றோம். இந்த கூலண்டா யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் வந்து வாட்டரும் ஹெவி வாட்டரும் தான். ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இது கூடவே இது வந்து ஜிகே மாதிரி இது நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் பார்க்கறதுனால அதோட ரிலேட்டடா கேட்கக்கூடியதை இந்த இதுலயே நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவில் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சுன்னா அது பேர் வந்து அப்சரா 1956 தான் நடந்துச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவில் நடந்தது அப்சரா 1956 நடந்தது. அதே இது ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எங்க இந்தியாவில் இருக்கு அப்படின்னா தாராபூர்ல இருக்கு. இது ரெண்டுமே பல எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் கொஸ்டினா டிஃப்ரெண்ட் ரிசப்ட்ல கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்க மைண்டா வச்சுக்கோங்க. ஓகேவா. இது இந்த டாபிக்ல வரல, பட் இதெல்லாம் ஜென்ரலா ஜிகே குள்ளது வரதான். நம்ம இது கூடவே ஒரேதான் அந்த டாபிக்கோடய நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவில் வந்து அப்சரா 1956. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து இந்தியாவில் தாராபூர். ஓகேவா. அப்போ இந்த இதில் நம்ம பார்த்தது வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் மாடுரேட்டர் என்ன, கூலண்ட்னா என்ன, அப்புறம் கண்ட்ரோல் ராட் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா. இதுல ஏதாவது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணிடலாம். இது வந்து ஹோம் பேஜ் ZEROTOHEROன்ற நேம் இருக்கும். இதை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் எந்த இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருப்போம். இதில் NTPC உள்ளது நம்ம ஃபுல் கிளாஸ் நம்ம பண்ணியிருப்போம். மேக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸு அதேமாதிரி ரீசனிங்கு, இது எல்லாமே இந்த சிலபஸ் வச்சு தான் நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா ஃபுல் சிலபஸ் வச்சு NTPC ஃபுல் சிலபஸ் வச்சு மேக்ஸ் ஃபுல்லாக வந்துடணும், ரீசனிங் ஃபுல்லாக வந்துடணும் அப்படின்றதான் இதோட டார்கெட். ஏன்னா இதை வச்சு அவங்க பார்த்தாங்கனால ஈஸியாக அவங்க எந்த குரூப் டி ஒரு எக்ஸாம் வந்தாலும் சரி, ALP வந்தாலும் சரி, குரூப் டி ALPயாக இருக்கட்டும், இதெல்லாமே எது இருந்தாலும் அவங்க கிராக் பண்ண முடியும். ஏன்னா NTPC லெவலுக்கு கீழே தான் வரப்போகுது. ஓகேவா.
அப்போ எல்லாமே டெஃபினட்டா ஏஎல்பி ஓகேவா, இது எல்லாத்துக்கும் பண்ண முடியும். அப்போ இது எல்லாத்துக்கும் தேவையானது இதில் வந்துருச்சுனால இந்த கொஸ்டின் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1 or 2 வீடியோ செக் பண்ணி பாருங்க, ஒவ்வொருத்துலையும் தனித்தனி டாப்பிக்காக இருக்கும், ஒவ்வொரு டாப்பிக்கும் தனியாகவே இருக்கும் ஓகேவா. நீங்கள் செக் பண்ணி பாருங்க, இது வந்து பிசிக்ஸோட சயின்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும், ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. இது வந்து குரூப் டியோட அனலைசிஸ் 2022 நடந்த லேட்டஸ்ட் இதெல்லாம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எஸ்எஸ்சி வந்து புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இது ஃபண்டமெண்டல் கோர்ஸ் மட்டும் தான் போயிருக்கு, அதாவது இது ஃபுல்லாக இன்னும் டீப்பாக போகல. ரயில்வே தான் அதிகமாக போயிருக்கு, இதில் வந்து கம்மியானது தான் போயிருக்கு, மூவ் ஆயிருக்கு. இது ஃபண்டமெண்டல் மட்டும் இப்போ போய்க்கிருக்கோம், பேசிக்கான கான்செப்ட் மட்டும் வச்சு போய்க்கிருக்கோம். இதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஓகேவா, அதுக்கான பண்ணுறது. அதனால நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ஒரு வீடியோ நீங்க ப்ளே பண்ணி பாக்குறீங்க, உங்களுக்கு ஃபுல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் பயன்படுங்க. உங்களுக்கு கூட படிக்கிறவங்க யாராவது நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அது உங்களுடைய விஷயம் தான் ஓகேவா. ஓகே, எனக்கு நீங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி காட்டும். அது பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. மறந்துடாதீங்க ஓகே. சோஷியல் மீடியா நீங்க ஃபாலோ பண்ணா டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அது மூலியமா நீங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல தான் பிடிஎஃப்ஸ் எல்லாமே முக்கியமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏதாவது சந்தேகம் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில். இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.